இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குழந்தை நட்சத்திரமா திகழ்ந்து தென்னிந்திய மொழி படங்கள்ல நடிச்சு பிரபலமானவங்க தான் நடிகை கவிதா. திருமணத்துக்கு அப்புறம் படங்கள்ல நடிக்கிறதுல இருந்து விலகி இருந்த கவிதா சினிமாவில இருந்து விலக என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல எனக்கு திருமணமாகி குழந்தைகள் பிறந்ததும் என்னோட குடும்பத்தை பார்த்துக்க வேண்டி இருந்தது. என்னோட குழந்தைகளுக்கு சமைக்கணும், அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப வேணும் அப்படின்னு பல கடமைகள் இருந்தது. ஆனா என்னோட கவனம் முழுவதுமே குழந்தைகள் மேலேயும் அவங்கள வளர்க்கறது மேலேயும் இருந்ததுனால நடிப்புல கவனம் செலுத்த முடியல. எனக்கு குழந்தைகளை விட்டு பிரிய மனம் வரல. தொடர்ந்து என்னோட குழந்தைகளை கவனிச்சுக்கணும் அப்படின்னும் அவங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். இதனால படங்களுக்கு ஒப்பந்தம் செய்யறதுல இருந்து ஒதுங்கிட்டேன் அப்படின்னு நடிகை கவிதா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் என்னோட மகன் கணவரும் நல்லா இருந்தாங்க. ஆனா 2 பேருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டு கணவரோட நிலைமை மோசமாகி இருந்தது. மருத்துவமனையில சேர்த்து 2 நாட்கள்ல மகன் இறந்தான். பின்னர் கணவரும் உயிரிழந்துட்டாரு. இதனால வாழவே விருப்பம் இல்லாம 3 முறை தற்கொலை முயற்சி செஞ்சேன். என்னோட மகளை நினைச்சு இப்போ வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு உருக்கமா பேசியிருக்காங்க நடிகை கவிதா. இவங்க சீரியல்லையும் நடிச்சிட்டு வராங்கன்றது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.